நம்முடைய ஆட்சித்தலைவர்கள் ஒவ்வொரு விதமான முன்னெடுப்புகளையும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் இளைய சமுதாயம் கல்லூரி முடித்த இளைய சமுதாயமாக இருந்தாலும் அவரை ஊக்கப்படுத்துகின்ற விதமாக அறிவியல் சார்ந்து பல்வேறு விதமான நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு நம்முடைய திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம், நம்முடைய மாவட்ட கலெக்டர் சார், பேராசிரியர் நாகராஜன் அறக்கட்டளை சார்பாக இந்த 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்களாக மிகப்பெரிய ஒரு நிகழ்வு கூட சார்ட்டு கேட்டிருந்தேன். மோர் தென் 70,000 இருக்குமா சார் நான் பேசியிருந்தேன் சார். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்தே கிட்டத்தட்ட 80,000 மேலே வந்திருப்பாங்க. இது இல்லாமல் எங்களுக்கு மோர் தென் 20,000 to 25,000 வந்து பப்ளிக்கே வந்து பார்வையிட்டு போயிருக்காங்க. நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு என்று அப்படியே பெருமையாக இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 2,000 மேற்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி எங்களுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சார்ந்து இன்றைக்கி நிறைய எங்கள் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதையும் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா தொடர்ந்து ஒரு முதல் நாளே நான் வந்திருக்க வேண்டியது அன்றைக்கே நம்முடைய மாவட்டத்துடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நம்முடைய ஐயா ஐபி அவர்களும் அண்ணன் சக்கரபாணி அவர்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களும் எப்போ வரீங்க ரொம்ப அருமையாக அதை ஏற்பாடு செஞ்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் கண்டிப்பாக நான் வராமல் இருந்துட மாட்டேன். சிஎம் வர முடிந்தால் நான் கண்டிப்பாக இன்றைக்கி வந்தே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்கு நேரடியாக வந்து நான் எல்லாருக்குமே நான் பார்வையிட்டிருக்கிறேன். ஸோ ஐஎஸ்ஆர் சார்ந்திருக்கின்ற அந்த பஸ்ஸு கிட்டத்தட்ட அடுத்த மேக்ஸிமம் ஒரு 3 நாட்கள் தான் அதை கொடுப்பாங்களாம். பட் அதை மீறி இங்கே இருக்கக்கூடிய அந்த வரவேற்பை பார்த்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார், சார் இங்கே கிட்டத்தட்ட இது வரைக்குமே 60,000-70,000 பேர் பார்த்துருக்காங்க, ஒரு நாளைக்கு 8,000 பேர் பார்க்குறாங்கும்போது சரி நீங்களே ஒரு 7 நாள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிக்கின்ற அளவுக்கு இது வந்துருக்கு. இப்போ அப்படியே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் ஒரு முன்னுதாரணமான ஒரு மாவட்டமாக மாறி இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படியே அவ்வளோ பெருமையாக இருக்கின்றது. எங்களுடைய பிள்ளைங்களாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது ஒவ்வொரு சென்சார் சார்ந்து, சார் இது வந்து மோஷன் சென்சார் சார், இது வந்து டெம்பரேச்சர் சென்சார் சார், இது அப்படின்னு ஒவ்வொன்றா ஒரு ஆல்கஹால் டிடெக்ட் பண்ணுறதுக்கான சென்சார் சார்ங்கிற அளவுக்கு அந்த குழந்தைங்க அதை படித்து வச்சுட்டு ஒவ்வொரு டயோடு சார்ந்து எங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலேருந்து ஒவ்வொரு விதத்துலையுமே நம்முடைய சமுதாயத்துக்கு பயன்படுகின்ற விதமான ஒரு கண்டுபிடிப்பு, அந்த எண்ணம் இருக்குது பார்த்தியா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகத்தான் அந்த பிள்ளைங்க நீங்கள் அதை செஞ்சுருக்குறாங்க. ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் வாட்டரை நம்ம சேவ் பண்ண வேண்டும் என்கிற விதத்துலைங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய அந்த சிந்தனையே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் அதை நான் பார்ப்பேன் நான். ஸோ அதை கூடுதலாக ஊக்கப்படுத்துகிற அளவுக்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகம், நம்முடைய பேராசிரியர் நாகராஜன் அறக்கட்டளை சார்ந்து இன்றைக்கி இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கார்கள். உள்ளபடியே அவங்க அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளும். கண்டுபிடிப்பு மட்டுமல்ல, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது சார் அப்படிங்கும்போது அவங்களுக்கான ஸ்டார்ட் அப் சார்ந்து இருக்கக்கூடிய அறிவையும் அது சார்ந்து இருக்கின்ற எக்ஸ்போஷரையும் வழங்குகின்ற ஒரு பணியாகும். அதை இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ வேலை வாய்ப்பை உருவாக்குதலிருந்து நம்முடைய ஸ்டேட்டுக்கான ஒரு பெருமையாக இந்த பிள்ளைங்கள்லாம் செஞ்சுருக்கிறது அப்படியே எங்களுக்கு அது பெருமைக்குரிய கல்வியில் வந்து இவ்வளோ தூரம் முன்னேற்பாடு பண்ணுறீங்க. ஆனால் இப்போ நேற்று வந்து அண்ணாமலை வந்து தமிழகத்தில் வந்து கல்வியில் வந்து இடைநிற்றல் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லியிருக்கேன். அது எப்படி நீங்கள் ஸோ இடைநிற்றலை பொறுத்தவரைக்கும் திருப்பி நான் சொல்லிட்டே இருக்கேன். ஒட்டுமொத்த இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல் வந்து இடைநிற்றல் வந்து 0%. அதே மாதிரி ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் 7.7%. ஓவரால் நேஷனல் ஆவரேஜே 14% இருக்கும். நம்ம வந்து படிப்படியாக நம்ம குறைச்சிட்ருக்கோம். இடைநிற்றல் அப்படிங்கிறது இந்த மாதம் எண்டு வரைக்கும் என்ன அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி 4 நாள் எங்கள் பசங்க யாரும் ஸ்கூலுக்கு வராமல் இருந்தாங்கன்னா அவங்க திரும்பி கொண்டு போய் கூட்டிகிட்டு வந்து ஸ்கூலில் சேர்க்க வேண்டிய பணியை எங்களுடைய டீச்சர்ஸும் அங்கே மாவட்ட கலெக்டர் சார்லேருந்து எல்லாமே செஞ்சுட்ருக்காங்க. ஸோ அன்றைக்கி யாரும் வரலங்கிறத வச்சுட்டு இடைநிற்றல் அப்படிங்கிறது வந்து கணக்கிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து இது வந்து ஆன்கோயிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நான் பல முறை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நேற்று கூட அவருடைய அறிக்கையை நான் பார்த்துருக்கேன். நான் இது சார்ந்த துறை சார்ந்து அதுக்கான ஒரு ரிப்ளையும் கண்டிப்பாக நான் திருக்குறள் ஹெச்எம்ஸை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நமக்கு வந்து வழக்குகள் நமக்கு நிலவுகிறது எல்லா தலைவருக்கும் தெரியும். இது சார்ந்து யார் விமர்சனம் பண்ணுறாங்க, யார் கேட்குறாங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு மட்டும் என்ன ஆசை இல்லையா, எல்லாத்தையும் ஹெச்எம்ஸ் போடுறோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய சீனியர் டீச்சர்ஸ் வந்து நாங்கள் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த வழக்கு முடிஞ்சது என்று சொன்னாங்கன்னா கடகடன்னு எல்லாத்தையுமே நாங்கள் போட்டோம். மோர் தென் 2,000 மேலே இருக்குது. அதை கண்டிப்பாக நாங்கள் செஞ்சோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.